வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ஜான் சீனாவ பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ வந்து இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஜான் சீனா வந்து அதாவது ரெஸ்ல்மேனியாக்கு முன்னாடி நடக்க போற கடைசி ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஜான் சீனா வந்து அப்பீரியன்ஸ் ஆகப் போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் ஆயிருச்சு. அது இல்லாம ஜான் சீனா வந்து ரெஸ்ல்மேனியா 40ல வந்து அதாவது கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல ஆல்மோஸ்ட் 100% ஜான் சீனா தான் வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இத பத்தி இந்த வீடியோக்குள்ள ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. இத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஜான் சீனா வந்து ரெஸ்ல்மேனியா 41ல டே 2ல வந்து மெயின் ஈவென்ட்டா கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல ஜான் சீனா தான் வெற்றி பெற போறாரு அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது எதனால அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் நடக்க போற பேக்லாஷ்ல வந்து நம்மளுடைய WWE வந்து அஃபிஷியலா ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அஃபிஷியலான அந்த ஒரு போஸ்டர்ல யார மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஜான் சீனாவும் நம்மளுடைய ராண்டி ஓர்டன். அதாவது இந்த போஸ்டர்ல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த போஸ்டர்ல விஷயங்கள் இருக்கு. அதாவது WWE வந்து ஒரு போஸ்டர் வெளியிடுறாங்க அப்படின்னா, அதுல வந்து அர்த்தம் இல்லாம எந்த ஒரு போஸ்டருமே நம்மளுடைய WWE வெளியிட மாட்டாங்க. அதுல வந்து ஜான் சீனா வந்து சாம்பியனோட இருக்கிற மாரி WWE அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜான் சீனாவுக்கும் ராண்டி ஓர்டனுக்கும் மேட்ச் இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும், அந்த போஸ்டர்ல வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து ராண்டி ஓர்டன் ஜான் சீனா வந்து அதில வந்து சாம்பியனா இருக்காரு. அதனால அப்ப ஜான் சீனா வந்து அந்த பேக்லாஷோட அந்த ஒரு போஸ்டர்ல வந்து நம்முடைய ராண்டியும் ஜான் சீனாவும் இருக்காங்க. அதில வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து சாம்பியனோட இருக்காரு அப்புட்ன்னா, அப்ப ரெஸ்ல்மேனியால வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ பீட் பண்ணி நம்முடைய ஜான் சீனா வந்து சாம்பியன் ஆயிருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜான் சீனா வந்து அந்த சாம்பியன வின் பண்ணியிருக்காருல்ல, அதாவது கோடி ரோட்ஸ பீட் பண்ணி அந்த சாம்பியன வின் பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருவாரு. அதாவது ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்ட வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து முறியடிச்சிருவாரு. அப்படி முறியடிக்கிறாரு அப்படின்னுட்டா, அந்த டைட்டில் இருந்துச்சுல்ல, அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE அந்த ஒரு டைட்டில வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து ஆல்மோஸ்ட் மாத்திருவாரு. சுத்தமா அத மாத்திட்டு வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்பின் டைட்டில் வச்சிருந்தாருல்ல, அந்த ஒரு டைட்டில வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து அவருக்கென ஒரு கஸ்டமைடு அந்த ஒரு டைட்டில கொண்டுட்டு வருவாரு அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா இப்ப சொல்லப்படுது. ஆனா இந்த டைட்டில தான் நம்முடைய ஜான் சீனா கொண்டுட்டு வருவாரு அப்படிங்கிறத நம்முடைய ஜான் சீனாவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது நான் வந்து கோடி ரோட்ஸ பீட் பண்ணி நான் அந்த டைட்டில நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு புடிச்ச மாரி அந்த டைட்டில நான் உருவாக்கி அந்த டைட்டிலையும் நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு கேட்டா WWE வந்து அந்த ஒரு டைட்டில புதுசா தான் WWE உருவாக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார்ல. அதே மாரி தான் இப்போ கோடி ரோட்ஸ பீட் பண்ணி நம்முடைய ஜான் சீனா வந்து சாம்பியன் ஆயிட்டாரு அப்படின்னா, அந்த ஸ்பின் டைட்டில வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து கொண்டுட்டு போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்பின் டைட்டில் தான். அதே மாரி அந்த ஸ்பின் டைட்டில்ல வந்து மேல வந்து ஜான் சீனாவும், கீழ வந்து அந்த ஜான் சீனாவோட அந்த ஃபேர்வெல் டூர் இருக்குல்ல, அந்த கீழ வந்து ஃபேர்வெல் டூர், அதுக்கப்புறம் அந்த மேல வந்து நம்முடைய ஜான் சீனாவோட அந்த ஒரு நேம் இருக்கும். அந்த நேம்ல வந்து அந்த ஃபேர்வெல் டூர், அதுக்கப்புறம் மேல அந்த ஜான் சீனா இது 2மே சுத்தி விடுற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ உங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்ல, இது மாரி தான் அந்த டைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜான் சீனாவுக்கும் ராண்டி ஓர்டனுக்கும் பேக்லாஷ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து WWE அஃபிஷியலா வந்து வெளியிட்டிருக்காங்கல்ல, இதுல வந்து 2 பேத்துக்கு மேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டா, மேபி இந்த மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா ஜான் சீனாவுக்கும் ராண்டி ஓர்டனுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து மேட்சஸ் நடந்திருக்கு. அப்போ வந்து ஜான் சீனா வந்து முழுக்க முழுக்க பேபி ஃபேஸா இருந்தாரு. ராண்டி ஓர்டன் வந்து ஹீலா இருந்தாரு. இப்ப மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க நம்முடைய ஜான் சீனா வந்து ஒரு ஹீல் ரெஸ்லர், ராண்டி ஓர்டன் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். அதனால மேபி 2 பேத்துக்கும் மேட்ச் நடந்தாலும், இதுல வந்து உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்ச WWE குடுப்பாங்க அப்படிங்கிறத எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இதுல ஜான் சீனா வந்து சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் பலியாடாக போறது ஃபர்ஸ்ட் பலியாடு யாரு அப்படின்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க நம்முடைய ராண்டி ஓர்டனா தான் இருப்பாரு அப்படிங்கிறத இதுலயும் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இப்போ வந்து நம்முடைய ரெஸ்ல்மேனியாக்கு 40க்கு முன்னாடி நடக்க போற கடைசி ஸ்மாக்டவுனுக்கு வந்து உங்களோட ஜான் சீனா வந்து வரப்போறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலா WWE அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. அதுல மேபி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இப்ப நான் ஜான் சீனாவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த ஒரு பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு பேச்சுவார்த்தையில கூட நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ கூட அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து அது ரால தான் நடந்துச்சு. அந்த செக்மெண்ட்ல வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு வந்து அவரோட கிராஸ் ரோஸ வந்து போட்டிருப்பாரு. அதாவது அவரோட எப்போதும் போற அந்த ஒரு ஃபினிஷர போட்டு நம்மளுடைய ஜான் சீனா வந்து ஒரு மொக்க பண்ணியிருப்பாரு. ஆனா, இப்ப திரும்பி நான் கடைசி ஸ்மாக்டவுன் வராரு அது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா இதுல சம்பவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல வந்து நம்முடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ வந்து எலிமினேஷன் சேம்பர்ல எப்படி அடிச்சாரோ, அதே மாரி கூட நம்மளுடைய ஜான் சீனா வந்து அடிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அத தொடர்ந்து நம்முடைய ராக்கு கூட அந்த இடத்துக்கு வருவாரு. வந்தாலும் இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் அந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியல் நடந்து முடிஞ்சாலும், அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல கூட நம்மளுடைய ராக்கு கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ
போட்டு போனாலும் பொழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரெசல்மேனியா 40ல வந்து எப்படி நம்முடைய ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்கிறப்ப நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து எப்படி பேக் ஸ்டேஜில் வந்து நம்முடைய ராக்கு போட்டு அடிச்சாரோ அதே மாதிரி ஒரு செக்மெண்ட்டை WWE வந்து இந்த ரெசல்மேனியா 41க்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி அதாவது கடைசி ஸ்மாக் டவுனில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லப்படுது. ஏன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரெசல்மேனியா 41ல் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் வந்து 100% நம்முடைய ஜான்சினா தான் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கான எல்லா ஹிண்ட்டையுமே நம்மளோட WWE வந்து நமக்காக கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து சாம்பியன் ஆக மாட்டார் அப்படிங்கன்னா எதுக்கு வந்து அதாவது ரெசல்மேனியாவுக்கு அடுத்து நடக்கப்புறம் அந்த பேக்லாஸில் வந்து எதுக்கு வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அந்த சாம்பியனோட இருக்கிற மாதிரி WWE எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்? அதில் ஜான்சனா வந்து சாம்பியனோட தான் இருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா அவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரியே அவர் புதிய ஒரு டைட்டிலை கொண்டு வந்துடுவார். அதுவும் அந்த ஒரு ஃபின் டைட்டில், அதாவது அந்த ஒரு ஸ்பின் டைட்டில் இருக்குல்ல, அதையும் திரும்பி நம்முடைய ஜான்சனாவை கொண்டுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒரு ஹிண்டாக கொடுக்குறது யாருன்னு கேட்டால் முழுக்க WWE தான். அதனால் கண்டிப்பாக ரெசல்மேனியா 41ல் கோடி ரோட்ஸுக்கு தோல்வி அப்படிங்கிறது 100% உறுதி தான். அதே மாதிரி ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது 100% உறுதி. இதில் நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகி அந்த ஸ்பின் டைட்டிலை கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமா? இல்லை இப்போ இருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டிலே நம்முடைய ஜான்சனா வந்து கண்டினியூவாக கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த ரெசல்மேனியா 40ல் ஜான்சனா வெற்றி பெறுமா இல்லை கோடி ரோட்ஸ் வெற்றி பெறுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்த அப்டேட்டாக உங்களோட ரோமன் ரெயின்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுதான் கடைசி மண்டே நைட் ரா, அதாவது ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸை வந்து WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ் இவங்க 3 பேர்த்துக்கான ஒரு கான்ட்ரவர்சல் வந்து இன்னும் ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறக்காக, அதாவது இதுதான் கடைசி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர கடைசி மண்டே நைட் ரா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அந்த மண்டே நைட்டால் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸும் சரி சிஎம் பங்கும் சரி ஏற்கனவே அவங்களுக்கான ஒரு செக்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு மேபி உங்களுக்கே தெரியும். அதில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நீ ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது, சிஎம் பங்குக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது, நீ வந்து எனக்கு ஃபேவராக இருக்கணும், அந்த மேட்ச்சில் வந்து என்ன தான் நீ வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட முன் வச்சார். அதே மாதிரி அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்கும் வந்தார். சிஎம் பங்கை நம்முடைய செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணி அவரோட ஸ்டன்னரை வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து போட்டிருப்பார். அதனால் இப்போ வரப்போகிற இந்த மண்டே நைட்டால் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து எனக்கான ஃபேவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸையும் சரி இல்லை நம்மளுடைய சிஎம் பங்கையும் சரி இவங்க 2 பேர்த்த காட்டிலும் நம்மளுடைய பால் ஹேமனை கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மண்டே நைட்டாலேயே நம்மளுடைய நீ வந்து எனக்கு ஃபேவராக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்து சிஎம் பங்க்கு ஃபேவராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இப்போயே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கே தெரிஞ்சு போச்சு முழுக்க பால் ஹேமன் வந்து எனக்கு துரோகம் தான் பண்ண போகிறான், அதாவது ரெசல்மேனியா 41ல் எனக்கு ஃபேவராக இருக்கவே மாட்டான் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே இல்லாமல் கண்டிப்பாக இவன் வந்து சிஎம் பங்குக்கு ஃபேவராக தான் இருப்பான் அப்படிங்கிறது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தெரிஞ்சிச்சு. அதனால் மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த விஷயத்தை என்னன்னு கேட்பார். அதாவது நீ வந்து எனக்கு ஃபேவராக எதுக்கு செயல்பட மாட்டேற, நீ எதுக்கு சிஎம் பங்குக்கு ஃபேவராக செயல்படுற அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கேட்குறப்ப அதில் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமனுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒருவேளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமனை வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அட்டாக் பண்ணுறாரு இல்லை அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ஒரு கைகலப்பு நடக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவங்க 3 பேர்த்துக்குமான ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இது முழுக்க இது யாரை வச்சு அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்மளுடைய பால் ஹேமனை வச்சு தான். அதாவது ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது. அதாவது இதில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு ஃபேவராக செயல்படுவாரா, ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவராக செயல்படுவாரா, இல்லை சிஎம் பங்குக்கு ஃபேவராக செயல்படுவாரா, அந்த மேட்ச்சில் யாரை வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வின் பண்ண வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடைய இந்த ஒரு மேட்சஸ் இருக்குது. அதனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு வரப்போகிற கடைசி மண்டே நைட் ரா இதுதான். இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அதில் மேபி என்ன விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரெசல்மேனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ் இவங்க 3 பேர்த்துக்கும் நடக்க போகிற இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை சிஎம் பங்க் வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை செத் ரோலின்ஸ் வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இவங்க 3 பேர்த்தில் யாருக்கு வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஃபேவராக செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.